சிம்பு படம் இல்லை தனுஷ் படம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை வந்து இருக்கக்கூடிய எக்ஸ் தளத்துலேருந்து ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து அதுக்கப்புறம் நார்மலாக வந்து வெப்சைட்லேருந்து இதுலேருந்து எக்கச்சக்கமாக போடுறது ப்ளஸ் போஸ்ட் ஓட்டுன்னு ஆரம்பிச்சு, அதாவது எல்லா மக்களுக்கும் இந்த படம் ஆரம்பிக்குது. கோமாளி படம் பண்ணும்போது ஜெயம் ரவி அந்த டைமில், இப்போ ரவி மோகன், அப்போ அவரை பற்றின செய்தி நிறையா வந்திருக்கும். பிரதீப் ரங்கநாதை பற்றி ஒன்றுமே வந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து எல்ஐகே அப்படின்னு படம் வந்ததுக்கப்புறம் சரி, வர்றதுக்கு முன்னாடியும் சரி, பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆனார். காரணம், அவர் வந்து அந்த லவ் டுடேயாக இருக்கட்டும், இப்போ டியூடாக இருக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு படமும் அவர் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி வரும்போது பிரதீப் ரங்கநாதன் தான் இப்போ வந்து பெரிய ஸ்டார். அவரை பேஸ் பண்ணி எல்லா விஷயங்களும் நடக்கும். அது மாதிரி இப்போ புதுசாக படம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பேச வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும். ஜெம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. நம்ம வந்து சினிமா தயாரிப்பு, அப்புறம் சினிமா விநியோகம், சினிமாவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறது, இதை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து தியேட்டர் சம்மந்தமாக நிறையா பேசணும். அப்புறம் சினிமா தயாரிக்கிறதுல என்னென்ன நிலைகள்னு கொஞ்சம் பேசணும். இப்போ வந்து நம்ம விளம்பரம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான். ஒரு விளம்பரம் எப்படி அப்படின்னா, ஒரு சாதாரண சுமாராக இருக்கக்கூடிய ஒரு பொண், அந்த பெண்ணை வந்து இங்கே இதில் போனோம்னா நம்ம பார்லருக்கு கூட்டு போய் அப்படி அழகாக அப்படி காமிக்கும்போது பார்த்தா பளிச்சுன்னு வேறு மாதிரி. இப்போ கல்யாண பொண்ணுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து மேக்கப் போட்டெல்லாம் பண்ணுறாங்களே, அது மாதிரி ஒரு படத்தை நம்ம எப்படியெல்லாம் விளம்பரப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பேசியிருந்தோம். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசினா மட்டும்தான் அடுத்து விளம்பரம் வந்து எந்தளவு முக்கியம், நல்ல படம் பண்ணுறது, நல்ல கதை அம்சத்தோட நல்ல படம் பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ அதுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு ஈக்குவலாக இதுவும் முக்கியம். எப்படின்னா, நம்ம வந்து படம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த படத்தை வந்து படத்தை ஆரம்பிக்கும் போதே முன்னாடி வந்து பூஜை அப்படின்னு சொல்லி போட்டு பெருசாக விளம்பரம் போட்டு ஹோர்டிங் வச்சு பெரிய கட் அவுட் வச்சு இப்போ போஸ்டர் ஒட்டி படம் வந்து துவக்கம் அப்படின்னு போடுவாங்க. இப்போ வந்து பட துவக்கத்தை பற்றி பெருசாக போடுறதில்ல. ஆனால் என்னென்னா, சோசியல் மீடியா ஜாஸ்தி வந்ததுனால டிஜிட்டல் விளம்பரம் ரொம்ப வந்ததுனால அதில் வந்து எக்கச்சக்கமாக இங்கே நின்று இப்போ பூஜை அப்படின்னு போட்டு லட்சங்களில் கோடிகளில் மில்லியனாக போயிருந்து வியூ போகிற மாதிரி அந்த அளவுக்கு பயங்கரமாக விளம்பரப்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சிம்பு படம் இல்லை தனுஷ் படம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை வந்து இருக்கக்கூடிய எக்ஸ் தளத்துலேருந்து ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து அதுக்கப்புறம் நார்மலாக வந்து வெப்சைட்லேருந்து இதுலேருந்து எக்கச்சக்கமாக போடுறது ப்ளஸ் போஸ்ட் ஓட்டுன்னு ஆரம்பிச்சு, அதாவது எல்லா மக்களுக்கும் இந்த படம் ஆரம்பிக்குது அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் என்னென்னா, மெயின்ஸ்ட்ரீம் மீடியா, தொலைக்காட்சிகள், டிவி இருக்குது, அதில் வந்து பார்த்தா முக்கியமான செய்திகளில் போடுவாங்க. இந்த மாதிரி படத்தை கடைசியாக அப்படி ஒரு அரை மணி நேரம் செய்தி வாசிக்கிறாங்கன்னா அதில் கடைசியாக விளையாட்டு செய்திகள், அதுக்கு முன்னாடி சினிமா செய்திகள்னு ஏதாவது கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி தனுஷோட படம் இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கு, இவர் தயாரிப்பாளர், இவர் இசையமைப்பாளர், இவர் வந்து கேமராமேன் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லி அதை வந்து ஒரு செய்தியாக்குவாங்களா, அது எல்லா மக்களுக்கும் போய் சேரும். அப்போ என்ன, தனுஷ் வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கிறார். இது வந்து யார் டைரக்ட் பண்ணுறாரு, தனுஷே பண்ணுறாரு, வேற ஆள் பண்ணுறாங்களா, அப்போ வேற ஆள் பண்ணால் அதை பற்றின என்ன டீட்டெயில் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி யூடியூப் சேனல்கள் அவங்க வந்து செய்தியாக மட்டும் இல்லாமல் சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு, இப்போ தனுஷ் வந்து இப்படி பண்ணுறாரு, இவர் வந்து இந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, இந்த படத்துக்கு என்ன மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க, கதை எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா, தனுஷ் கையில் வச்சுருக்க கதை வேறையாக இருக்கும், அல்லது தனுஷை வச்சு இயக்க போகிற டைரக்டரோட மனசு உள்ள கதை, அவங்க பேசியிருக்க கதை வேறையாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த பேரை வச்சுக்கிட்டு இந்த கதை இப்படி போகலாம், இல்லை இப்போ தனுஷ் வந்து வயசான கேரக்டர் ஒன்று, சின்ன கேரக்டர் ஒன்று, இப்படி பண்ணுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கிளை கதைகள், துணை கதைகள் அப்படின்னு சொல்லி வெளியில் கதைகள் வந்து இந்த படத்தை பற்றின, இந்த படத்துக்குள்ளே இப்படிலாம் கதை இருக்கலாமோ அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள், இது சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட யூடியூப் சேனல்கள் அப்படின்னு சொல்லி இது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த படம் ஆரம்பித்து படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உள்ள யூடியூப் சேனல்களில் மட்டும் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பல லட்சம் இன்டர்வியூக்கள், இதை பற்றின செய்திகள் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கும், பல லட்சம். அப்போது சின்ன படம் அப்படின்னா ஒரு 1 கோடி ரூபாயில் படத்தை பண்ணுறோம் அப்படின்னா இந்த படத்தை வந்து பொதுவாக சீன்றதுக்கு ஆள் இருக்காது பொதுவாகவே.
ஸோ இந்த மாதிரி அப்போ என்னென்னா இதை வந்து சீண்ட வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், அதுக்கு வந்து புதுசு புதுசாக யுக்திகள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்களில் நம்ம வந்து நெருக்கமாக போய் பேசணும். அவங்க வந்து நம்ம படங்களை இது என்ன படம் ஏது படம்னு அவங்க கேள்வி கேட்கணும். அப்போது இந்த படத்தில் நடிக்கிறவங்க வந்து புதுமுகமாக இருக்காங்க, அல்லது ஒரு ஃபெயிலியர் ஹீரோவாக இருக்காங்க, அப்புறம் படத்தோட டைரக்டரும் ரொம்ப புதுசாக இருக்கார் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, அப்புறம் ஒரு ஃபேமஸான ஆட்கள், ஆங்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வெளியே தெரிஞ்ச ஆட்களை வச்சு கொஞ்சம் செலவு பண்ணி அப்புறம் அவங்க வந்து பேட்டி எடுக்கணும். அது போக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில், அதுக்கப்புறம் எஃப்எம்மில் அப்படின்னு பல இடங்கள்லையும் படம் ஆரம்பித்து ஓரளவு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து போடுன்னு போடணும் இந்த விளம்பரத்தை. அப்படி போடும்போது உங்களுக்கு போஸ்டர்லேருந்து, பேப்பர்லேருந்து, யூடியூப் சேனல்லேருந்து, எக்ஸ் தளத்துலேருந்து, ஃபேஸ்புக்கிலேருந்து, இது இன்ஸ்டாகிராமு அப்படி ஆரம்பித்து எல்லா இதுலேயும் பார்த்தா எங்கே திரும்பினாலும் இந்த படத்தை பற்றின செய்தி வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அதுபோக சில யூடியூப் சேனலில் சிலர் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 நிமிஷம், 1.5 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படின்னு நிறைய இந்த படத்தை வச்சு காமெடி பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி. அப்போ ட்ரோலுக்கும் வந்து நம்ம ரெடி பண்ணி, அந்த ட்ரோல் வந்து ஒரு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இதெல்லாம் போட்டு இந்த படத்தை பற்றின செய்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, என்னையா இந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குது, இந்த படத்தில் நடிச்சிருக்க யார் அப்படின்னா அவங்கள பற்றின தேடல் வந்து சுவாரஸ்யமாக இருக்காது. புதுசாக வர்றவங்க வந்து இது என்னப்பா அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்போ வந்து கோமாளி படம் பண்ணும்போது ஜெயம் ரவி அந்த டைமில், இப்போ ரவி மோகன், அப்போ அவரை பற்றின செய்தி நிறையா வந்திருக்கும். பிரதீப் ரங்கநாதனை பற்றி ஒன்றுமே வந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து எல்ஐகே அப்படின்னு படம் வந்ததுக்கப்புறம் சரி, வர்றதுக்கு முன்னாடியும் சரி, பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆனார். காரணம் அவர் வந்து அந்த லவ் டுடேயாக இருக்கட்டும், இப்போ டியூடாக இருக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு படமும் அவர் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி வரும்போது பிரதீப் ரங்கநாதன் தான் இப்போ வந்து பெரிய ஸ்டார். அவரை பேஸ் பண்ணி எல்லா விஷயங்களும் நடக்கும். அது மாதிரி இப்போ புதுசாக படம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பேச வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், ரொம்ப முக்கியமாக சோசியல் மீடியாவில், அதுவும் குறிப்பாக ரொம்ப முக்கியமாக வந்து யங்ஸ்டர்ஸு இப்போ வந்து ஒரு 15-16 வயசுலேருந்து அல்லது ஈவன் 12 வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு 50-60 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் போய் ரீச் ஆகணும்னா இந்த படம் வந்து எந்த ஜேர்னர் யாரை வந்து குறிப்பிட்டு நமக்கான ஆடியன்ஸ் யார், இப்போது பொதுவாக குடும்ப கதையாக அப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஈர்க்குன்னு சொல்ல முடியாது. சில நேரம் ஈர்க்கலாம், ஈர்க்காமலும் போகலாம். அப்போ யங்ஸ்டர்ஸை வச்சு இந்த மாதிரி கதை இருக்குது அப்படின்னா அதை வந்து யங்ஸ்டர்ஸுக்கு போட்டு காமிக்கணும். ப்ளஸ் வந்து அப்பப்போ காலேஜுகளில் போய் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படி ஆரம்பித்து எல்லா இடத்துலையும், ஏன்னா காலேஜில் போனால் அவங்க சோஷியல் மீடியா இதெல்லாம் பண்ணுவாங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் 1 கோடி ரூபாயில் படம் எடுத்துகிட்டு 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகணுமா, அதெல்லாம் வேண்டியதில்லை. 1 கோடி ரூபா படத்துக்கு நம்ம எந்த அளவில் ரீச் கொண்டு வரணுமோ, ஏன்னா தியேட்டர் பக்கம் போகிறோம்னா வந்து யார் உங்கள் படத்தில் யார் வந்து பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லி பொதுவாக தியேட்டருக்காரங்க எல்லாமே வந்து நீங்கள் பாட்டம் லைன் என்ன அப்படின்னா இது வந்து பிஸ்னஸ். இது வந்து இவங்க தெரிஞ்சவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க வேண்டப்பட்டவங்க, அதெல்லாம் செகண்டரி. இந்த படம் பேர் வாங்கியிருக்கா, அப்புறம் பேர் வாங்கியிருக்குன்னா இந்த படத்தை பற்றின செய்திகள் வெளியே வந்திருக்கா, மக்கள் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னா ஆமாம், இந்த மக்கள் வந்து எப்படி பார்த்தாலும் ஓப்பனிங்கில் பார்ப்பாங்க அப்படின்னா மால் தியேட்டர் மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிகு பண்ணுவாங்க. அவங்க பிவிஆராக இருக்கட்டும், ஐநாக்ஸ் இந்த ஸ்டைலில் இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட முறையில் வந்து மல்டிப்ளெக்ஸாக வச்சுருக்க தியேட்டர் எல்லாமே இந்த படத்தை போட்டால் யாரையா வந்து பார்க்க போகிறா, இல்லை இந்த படத்தை போட்டால் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்ப்பாங்கன்னு ஒரு இடம் வந்துருச்சுன்னா இந்த எனக்கு கொடுங்கன்னு தியேட்டர் வந்து நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து விளம்பரம். இந்த விளம்பரத்தை புதுசாக வர்ற படங்களுக்கு எல்லோரும் நம்ம விளம்பரம் கொடுத்தோன்னே டக்கு டக்குன்னு பயங்கரமாக போடுறாங்க, எல்லோரும் கொண்டாடுறாங்க, அப்படிலாம் கொண்டாடவே மாட்டாங்க. ஆனால் கொண்டாட வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அதுக்கு ஒரு யுக்தி புதுசாக யோசிக்கணும். இப்போ படத்துக்கு வந்து கதையை வந்து எப்படி நேர்த்தியாக கொண்டு வரணும் யோசிக்கிறோமோ அதை விட அதிகமாக புதுசாக ஒரு 20 செகண்டில், 50 செகண்டில், ஒரு 1.5 நிமிஷத்தில், 2 நிமிஷத்தில், அப்புறம் சில இதெல்லாம் ஸ்டோரிலாம் பார்த்தா இதுக்காகவே மெனக்கெடக்கூடிய ஒரு ஸ்டோரி 5 நிமிஷம். அப்போ வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைப்பில் வந்து ஒரு ரீல்ஸோ அல்லது ஷார்ட் வீடியோவோ இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த படம் சம்மந்தமாகவே, ஆனால் அது புதுமையாக இருக்கணும், அப்போ எல்லாராலையும் ரசிக்கப்படணும் அப்படின்னு இது எல்லாம் கொண்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ அரசியல் கட்சிகள் அவங்க வந்து ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணுறாங்க, அவ்வளோ பிரமாதமாக ஒவ்வொருத்தர் வந்து போட்டி போட்டு பண்ணுறாங்க. அப்போது அரசியலுக்கு தனக்கு மக்கள் ஓட்டு போடணும்னா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் மெனக்கட்டுறாங்க. ஏன்னா இப்போ உள்ள டிஜிட்டல் மீடியா, அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ
அது மாதிரி அதை விட அதிகமாக நம்ம வந்து சினிமாவுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட தலையெழுத்து வந்து அந்த 3 நாள் தான். இப்போ படம் நல்லா இருக்குன்னா 3 நாளை தாண்டி 1 வாரம் 2வது வாரம் போகும். அப்போ அப்படி போச்சு அப்படின்னா ஒரு படத்தை உதாரணத்துக்கு நம்ம வந்து சின்னதாக படம் எடுத்திருக்கோம். அந்த படம் 100 தியேட்டரில் போட்டிருக்கோம். நல்லா போகுது அப்படின்னா அந்த தியேட்டர் வந்து 150 தியேட்டராக மாறும். அப்படி மாறும்போது நமக்கான வருமானம் என்ன வரும்னா குறைஞ்சபட்சம் கிராஸ் கலெக்ஷன் வந்து குறைஞ்சபட்சம் 5 கோடி ரூபாய் கிடைக்கும். 5 கோடி ரூபாய் கையில் கிடைச்சதுன்னா நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபாய் தயாரிப்பாளர் கையில் வந்துடும். அப்போது இந்த 2 கோடி ரூபா வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இதில் 2 கோடி ரூபா வருது அப்படின்னா நமக்கு வந்து ஓடிடியில் ஷேரில் போட்டால் கூட அதுலேயும் பெரிய வருமானம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ஓவர்சீஸ்லேருந்து இதுலேருந்து எல்லாம் ஓவராலாக பார்த்தா நமக்கு மிகப்பெரிய வருமானம் வரும். அப்போ இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எப்படி பார்த்தாலும் விளம்பரத்துக்காக மட்டும் வந்து குறைஞ்சபட்சம் 75 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய், 1,50 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணும்போது போய் ரீச் சும்மா பேருக்கு வந்து இங்கே போட்டேன், எஃப்எம்மில் போட்டேன், இந்த ஹோர்டிங்கில் பண்ணேன், அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட் மரத்துலேயும் வந்து சின்ன சின்ன இதை டிஸ்பிளே பண்ணேன், இல்லை நமக்கு வந்து ஒவ்வொரு சிக்னல்லையும் போலீஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அதில் வந்து வீடியோவில் அது போட்டேன், ரயில்வே ஸ்டேஷனில் போட்டோம், இல்லை மெட்ரோவில் போட்டோம், எல்லாத்துலையும் ஓகே தான். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மக்கள் பார்வையில் பட்டால் கூட நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும்னு தெரியாத இடத்துல நம்ம அதெல்லாம் வகைப்படுத்தணும். இந்தந்த இடத்துல பண்ணலாம், இந்த இடத்துல பண்ண வேண்டாம் அப்படின்னு வகைப்படுத்தணும். இப்போ வந்து என்னென்ன இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இந்த டிஜிட்டல் மீடியாவையும் ப்ளஸ் அப்பப்போ வந்து நம்ம போஸ்டர்ஸ் எப்படி 4 சீட்டு 6 சீட்டு போஸ்ட்டு, அப்புறம் சில நேரங்கள் வந்து 2 சீட்டு போஸ்ட்டை வந்து எக்கச்சக்கமாக அடித்து பார்க்குற கண்ணில் திரும்புகிற இடமெல்லாம் தெரியணும். இப்போ நம்ம ரொம்ப உதாரணத்துக்கு சொல்கிறேன், சின்னதாக வந்து ஒரு A4 சைஸில் போடுவாங்க, மூலம் பௌத்திரம் அப்படின்னு சாதாரண ஒரு மொக்க காகிதத்தில் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரே இடத்துல வந்து ஒரு 50 இதை விட்டுருப்பாங்க. பார்க்குறோன்னா கொஞ்சம் தெரியும், என்னன்னு பார்த்தா மூலம் பௌத்திரம், இதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் இப்போ நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, இதில் பார்த்தா வந்து 6 லட்சம் இல்லை 2 லட்சம், அப்புறம் ஆரம்பிங்க வந்து 50,000 வந்து கொடுத்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சிங்கிள் சீட்டு போஸ்ட்டு, அது வந்து 30-40 மாதிரி சிங்கிள் சீட்டு போஸ்ட்டு. அந்த சிங்கிள் சீட்டு போஸ்ட்டு ஒரே இடத்துல வந்து ஒரு 10, 15, 20 அப்படின்னு விட்டுருப்பாங்க. அப்போ அந்த இடத்தையே மொத்தத்துக்கு மறைச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு வகையான டெக்னிக். அப்போது அந்த டைப்பும் நம்ம ரெடி பண்ணணும். அப்புறம் 4 சீட்டு 6 சீட்டு இப்போ வந்து பிரம்மாண்டமாக பெருசாக தெரியும், அதுலேயும் கொச்சன்னு இல்லாமல் டிசைன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து டிஜிட்டல்லையும் அதை கொண்டு போய் கொடுக்கணும். எல்லா வகையிலையும் கொண்டு போய் சேர்க்கும்போது எப்படி பார்த்தாலும் சுற்றி வந்து நம்ம படத்தோட பேர் வந்து மக்கள் மனசில் பட்டுச்சு அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தை வந்து பார்க்க வருவாங்க. நம்மளோட இது என்னென்னா நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது வந்து விளம்பரம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது தான். ஸோ இது வந்து எப்படி நம்ம இப்போ பேசுகிறது யாருக்கு அப்படின்னா பொதுமக்களும் இது வந்து கேட்டு பயனடையலாம். ஏன்னா இந்த விளம்பரம் வந்து சினிமாவுக்கு மட்டும் இல்லை, நம்ம கடை வச்சாலும் விளம்பரம் வேணும், ஒரு சாதாரண பொட்டிக்கு வச்சாலும் வேணும், இல்லை வேறு என்னத்தை தொழில் பண்ணாலும் எல்லா தொழிலுக்கும் விளம்பரம் ரொம்ப முக்கியம். நம்ம கிராமத்தில் தொழில் பண்ணி அந்த ஒரு சாதாரண ஒரு 50 லட்ச ரூபாவில் ஒரு கடையை வச்சுட்டு அதுக்கு 5 கோடி ரூபா விளம்பரம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் யார் நமக்கான ஆட்கள், நமக்கான கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னா இந்த விளம்பர யுக்தி வந்து எல்லா இடத்துக்கும் தேவை அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.